friends, welcome to Chanli Navaratri Golu YouTube channel. நம்ம நவராத்திரி கோலு டெக்கரேஷன் ஐடியா செக்மெண்ட்ல இன்னைக்கு மரப்பாச்சி பொம்மை அலங்காரம் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நவராத்திரி பண்டிகை கொண்டாடுறதுக்கு இன்னும் 100 நாட்கள் மட்டுமே இருக்கு. 100 நாட்கள்ங்கிறது சொடக்கு போடுற நேரத்துல கடந்துரும். அதனால நவராத்திரிக்கு தேவையான ஐடியாஸ், கிராஃப்ட் எல்லாத்தையும் இப்ப செய்ய ஆரம்பிச்சாதான் நமக்கு நேரம் கரெக்டா இருக்கும். சரி, அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாம நம்ம சாண்டி நவராத்திரி கோலு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல டக்குன்னு வரும். இப்போ மரப்பாச்சி பொம்மைனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மரப்பாச்சி பொம்மைனா மரக்கட்டைகளால செய்யப்பட்ட பொம்மைன்னு அர்த்தம். தடவை மரப்பாச்சி பொம்மையை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. அது என்னன்னா, மரப்பாச்சி பொம்மையை ஏன் கொலுப்படியில வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்பதான் எங்க அம்மா என்னோட கேள்விக்கான பதில சொன்னாங்க. அது என்னன்னா, முன்னொரு காலத்துல, அதாவது பிளாஸ்டிக் பொம்மைகள் தயாரிக்கப்படாத காலத்துல மரங்களால் செய்யப்பட்ட பொம்மைகளை தான் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுப்பாங்களாம். அது எப்பொழுதும் நம்ம நினைவிலே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொலுப்படியில மரப்பாச்சி பொம்மைகளை வைக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு வேற ஏதாவது தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆரம்ப காலத்துல கொலு வைக்கும் போது கடையா தெருவா போய் இந்த மரப்பாச்சி பொம்மையை தேடி பார்த்தேன். ஆனா நாங்க இருக்கிற இடத்துல மரப்பாச்சி பொம்மை ஒரு கடையில கூட கிடைக்கல. கடைசியா நான் சந்திச்சது தோல்விதான். ஆனாலும் அந்த மரப்பாச்சி பொம்மையை வாங்கணும்னு எனக்குள்ள இருந்த அந்த ஆர்வம் குறையவே இல்லையே. நானும் ஏறாத கடல்ல போகாத சண்டல்ல கடைசியா ஒரு கடை, அந்த ஒரே ஒரு கடைக்கு போன பிறகுதான் என்னோட பல நாள் ஆசை நிறைவேறுச்சு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த மரப்பாச்சி பொம்மை அந்த கடையில தான் கிடைச்சிச்சு. விடுவேனா நானு குடுகுடுன்னு அந்த பொம்மை பக்கத்துல போய் அதை கையில எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டேன். என்னம்மா பட்ட பகல் இப்படி யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துட்டேன்னு யாரும் நினைக்காதீங்க. பணம் கொடுத்துறதான் வாங்கிட்டு வந்தோம், இல்லைன்னா அந்த ஓனர் சும்மா விடுவாரா? அப்புறம் தாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. மரப்பாச்சி பொம்மை இப்படி அவசரப்பட்டு வாங்கிட்டோம், அதுக்கான அலங்கார பொருட்கள் எங்க நம்ம வீட்டுல இருக்கு? திரும்பவும் மெனக்கட்டு கடைக்கு போய் அதுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து அலங்காரம் செய்யறதுக்கு உட்காந்துருக்கேன். சரி நேயர்களே, நீங்க என் கதையை கேட்டு கிராஃப்ட மறந்துட போறீங்க. இங்க பாருங்க, நம்ம பேசின கதையில ஒரு பொம்மையை அலங்காரம் பண்ணியே முடிச்சிட்டேன். இப்ப இன்னொரு பொம்மைக்கு போவோம், அதை எவ்வளவு முன்மரமா பாருங்க. நீங்க அதை கவனிங்க, நான் அதுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு திரும்ப வந்துருவேன். என்னடா அப்ப போடுறவங்க இப்பதான் வராங்களான்னு நினைக்காதீங்க, சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரேன். அப்புறம் எல்லாரும் நம்ம சேனல் பார்த்து யோசிப்பீங்க, என்னடா இவங்க சில நேரம் வீடியோ போடுறாங்க, சில நேரம் வீடியோ போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் அந்த தவறை நான் இப்பல இருந்து திருத்திக்க முயற்சி பண்றேன். இந்த தவறுக்கு முக்கியமான காரணமே நேரம் பத்தாக்குறை தான். சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப பொம்மையோட அலங்காரம் எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு பாப்போமா? வாவ், அழகா இருக்கு. இப்ப பாக்குறதுக்கே ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், சொல்லணும்னா இந்த மரப்பாச்சி பொம்மையை இப்படிதான் அலங்கரிக்கணும்னு இல்ல, நிறைய விதத்துல இந்த பொம்மையை அலங்கரிக்கலாம். நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை போலவே இதை அலங்கரிக்கலாம். இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. இந்த வீடியோ உங்களோட ஒரு ஐடியாக்காக மட்டுமே. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்டோன்ஸ் அலங்கரிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். சில நேரங்கள்ல நியர்பை ஸ்டோர்ஸ்ல இந்த மாதிரி அலங்கரிப்பு பொருட்கள் கிடைக்கும். ஆனா எங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரி எந்த ஸ்டோர்ஸும் இல்ல, அதனால தான் நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொம்மையை கடைகள்ல அலங்காரம் பண்ணி விற்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த பொம்மையை என் கைப்பட நான் அலங்காரம் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை கூட அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம். இப்ப எல்லார் வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை வச்சுதான் நான் இந்த பொம்மையை அலங்காரம் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு பெண் பொம்மைக்கு வைக்க வேண்டிய ஜடையை நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செய்யலாம். இந்த ஜடையை நான் நூல் கண்டு வச்சுதான் செஞ்சேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜடையில இருக்கிற மல்லிப்பூ என்னன்னு நினைச்சீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் காட்டன் பட்ஸ் தான். இதை நீங்க கவனிச்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம என்ன கிராஃப்ட் வேணாலும் செய்யலாம். அதுக்கு பேரு தான் DIY, do it yourself. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரப்பாச்சி பொம்மை தயாராயிரும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நீங்களும் நானும் சேர்த்து பார்ப்போம் வாங்க.
போல நிறைய நவராத்திரி கோலு டெக்கரேஷன் ஐடியாஸ் வேணும்னா நம்ம சாண்டி நவராத்திரி கோலு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம இந்த மரப்பாச்சி பொம்மையோட அலங்காரம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.